வெல்கம் டு சேனல். நம்ம இன்றைக்கி ஜின்னுக்கான ஒரு மினி சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சீரீஸோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட் பேட் ஆப்சஷன். ஸோ இந்த ஸ்டோரியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ ட்விஸ்டர் ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாமா? அங்கே இடத்துல போகலாம். இப்போ ஜின்னோட தான் ஜின்னுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அவருக்கு ஒரு குழந்தை வேறு இருக்குது. குழந்தை பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷெரின். ஸோ ஜின்னுக்கு அம்மா அப்பா இல்லை, அக்கா இருக்காங்க. அக்காவுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் நீங்கள் வயன். ஸோ உங்களுக்கு இப்போ ஏஜ் வந்து 17 அண்ட் ஜின்னுக்கு பார்த்தீங்கன்னா 34. ஓகே, இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஜின்னுனா ஒரு பொண்ணு கூட சிரித்து விளையாடிட்டுருக்காரு. இப்போ ஷெரின்னா ஜின்னு கூட ஜாலியாக விளையாடிட்டுருக்கா. இப்போ ஜின்னோட அக்கானா அப்படியே வந்து இறங்கி வராங்க. டேய் ஜின்னு, என்னடா இன்னும் குழந்தை கூட சின்ன குழந்த மாதிரி விளையாடிட்டுருக்க, அவளுக்கு எப்போட ஒரு அம்மா கூட்டிகிட்டு வர போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஜின்னுக்குண்ணா இப்போ இந்த பேச்சை எடுத்தோடனே தான் காண்டாக்குறாரு. அக்கா என்னக்கா பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஜின்னோட அக்கானா அதெல்லாம் வேணாண்டா, சொல்கிறத கேளு, இந்த மாதிரி பண்ணாத, ஒரு பெண் குழந்தைடா, இப்போ அவளுக்கு 4 years ஆகுது, அவங்க அம்மா தான் இப்படி போயிட்டா, ஏன்டா நீயும் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா நான் அழுக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜின்னனா அக்கா இந்த மாதிரி ஏன்க்கா அழுதுகிட்டே இருக்க, பார்த்தா என்ன நினைப்பா அப்படின்ற மாதிரி. இப்போ ஷெரின் தான் அப்படியே வந்து வரா. அத்தை உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி. இப்போ உங்கள் அம்மா நான் ஒன்றும் இல்லை ஷெரின்னு, நீ போய்ட்டு விளையாடு அப்படின்ற சொல்லிட்டு இப்போ அவங்க நான் அப்படியே கிச்சன் போயிடுறாங்க. ஜின்னை முறைச்சிட்டு இப்போ ஜின்னை நான் அப்படியே சமாதானப்படுத்துறதுக்காக கிச்சன் வராரு. ஏன்க்கா அப்படி பண்ணுற, எனக்கு மேரேஜ் வேணாக்கா, ஆல்ரெடி அந்த மேரேஜ் லைஃப் அப்படி போயிடுச்சுக்கா, எனக்கு மேரேஜில் இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைக்கா அப்படின்ற மாதிரி. டேய் உனக்காக நான் எத்தனை பொருட்டாக பார்க்குறது, ஏன் அப்படி எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்ருக்க, இந்த மாதிரி பண்ணாது ஜின்னு அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜின்னா அக்கா உனக்கு புரிய மாட்டேங்குதுக்கா, என் பொண்ணை யாரும் நல்லா பார்த்துக்க மாட்டாங்கக்கா, என் பொண்ணுக்கு நான் போதும் அப்படின்ற மாதிரி அவர் தான் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. இப்படி தான் 2 பேருக்குள்ளே ஆர்கியூமெண்ட் போகுது. இப்போ உங்கள் சைட்னா நீங்கள் வந்து ஃபாரினில் இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு ஒன்று வேணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு வேணும். அண்ட் தென் உங்களோட பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கோம், ஜின்னோட பாஸ்ட்லேயுமே ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ அது ஸ்டோரி போக போக பார்த்துப்போம். ஸோ இப்போ அப்படி தான் போகுது. இப்போ நீங்கன்னா ஆஃப்டர் 3 years கழித்து உங்களோட சொந்த ஊரான இந்தியா வரீங்க. ஸோ உங்களோட சொந்த ஊரான இந்தியாவுக்கு நீங்கள் வரும்போது லைக் உங்களுக்கு நான் அவ்வளோ சந்தோஷம். அண்ட் தென் கூடவே அப்படியே ஒரு வெஞ்சன்ஸும் வந்து வச்சுட்டே வரீங்க. லைக் வெஞ்சன்ஸ் இல்லை, உங்களால் முடியாத ஒன்று இப்போ நீங்கள் முடிக்கிறதுக்காக வந்துட்டுருக்கீங்க இந்தியாவுக்கு. ஸோ அப்படியே நான் இப்போ ஜின் சைடு தான். இப்போ ஜின்னா கேட்குறாரு, யாருக்கா யார் வரா, ஏன் இவ்வளோ பரபரப்பாக இருக்க, என்னாச்சு, டே ஊர்லேருந்து வயன் வரடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்குண்ணா வயனா அப்படின்ற மாதிரி அவர் ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகிடுது. பாருண்ணா எத்தனை மணிக்கு வரா, எப்போ வரா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதோ இப்போ தான் எனக்கு கால் பண்ணான், ஆல்ரெடி ஏர்போர்ட்டில் அரைவ் ஆகிட்டேன்னு சொன்னான், ஒன்று தான் கூட்டிகிட்டு வர சொல்லலான்னு நினச்சேன். அக்கா நான் போகல, நீ டிரைவர் அனுப்பு. ஏண்டா, இல்லைக்கா நான் போகல. அதான் ஏன் அக்கா நான் போகலக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு. என்ன பையனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் அப்படியே வந்துட்டு டிரைவர் வந்து அனுப்புகிறாங்க. இப்போ டிரைவர் தான் உடனே வந்துட்டு உங்களை வந்து பிக்கப் பண்ண வராரு. இப்போ நீங்கண்ணா வர்றதுக்கு இவ்வளோ நேரமா, எவ்வளோ டைம் நான் கால் பண்ணிகிட்ருக்கேன், வெயிட் பண்ணுறது, சே இந்த ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் பண்ணிட்டு இருக்காதிங்க, எனக்கு அப்படியே காண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிறு சிறுன்னு வச்சுட்டு தான் இது பண்ணுறேங்க. அவங்க கேரக்டரும் இப்படி தான், நீங்கள் எப்போயுமே ஸ்மைலே உங்களுக்கு வராது, நீங்கள் சிறு தான் இருப்பீங்க. இப்போ நீங்கண்ணா அப்படியே வந்து உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் அம்மா நான் ஆதி தட்டு எடுத்துகிட்டு நிற்கிறாங்க. இப்போ நீங்கண்ணா மா தள்ளுமா, சும்மா இந்த நெருப்படுத்து மூஞ்சி முன்னாடி காட்டிக்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்கன்னா டேரெக்டாக போய்ட்டு சோஃபாவில் உட்காரிங்க. அவங்க அம்மா நான் ஆரம்பிச்சிட்டே வேணும் பச்சாரித்தனத்தை, ஏய் உனக்கு 17 வயசு ஆகுதுடி, இன்னுமா நீ இப்படி பண்ணிகிட்ருப்ப, அம்மா I'm just 17மா, I'm still a kid, நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, சும்மா நோயின்னு இப்போ தாம்மா அங்கேருந்து வந்திருக்கேன், சும்மா நசன்னு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று சலிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா நான் கட்டிட்டு போகிறேன், வீட்டில் தெரிய போகுதும்மா, நான் எங்கேயும் கட்டிட்டு போக மாட்டேன், ஓகே, எனக்கு முடிக்க வேண்டிய வேலை நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்களாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ஷெரின் தான் அப்படியே வந்து ஸ்கூல் முடிஞ்சு வரா. வந்தவ உங்களை பார்த்து சித்தி அப்படியே சொல்லிட்டு உங்களை போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறா. ஸோ நீங்கண்ணா அவளை அப்படியே தள்ளி நிற்க வைக்கிறீங்க ஒரு மாதிரி. அவனை வந்து அப்படி பாசமாக தான் வந்து உங்களை ஹக் பண்ணியிருப்பா. இப்போ நீங்கண்ணா அப்படி தள்ளி நிற்க வைக்கிறீங்க. இந்த மாதிரி குளிக்காமல் கொள்ளாமல் வந்து என்னை தொடாத, எனக்கு சுத்தமாக பிடிக்காது, பாரு மேலே ஒரே வேர்வை ஸ்மெல்லாம் இருக்குது ஃபோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கண்ணா அப்படியே வந்துட்டு ஷெரின் அப்படியே தள்ளி நிற்க வச்சுட்டு நீங்கண்ணா அப்படியே மேலே ஏறி போகிறீங்க. இப்போ ஷெரின் தான் அவள் வீட்டுக்கு வரும்போது செம்ம ஸ்மைலாக வந்திருப்பா. இப்போ அவளோட ஸ்மைல் எல்லாமே அப்படியே ஃபேட் ஆகிடுது. உங்கள் அம்மா பார்க்குறாங்க, ஏம்மா மூஞ்சி இப்படி சொங்கி போயிடுச்சு அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இப்போ ஷெரின்னா
ஏன் சித்தி என்னை திட்டுறாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்குறா. உன் சித்திக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, நீ ஒன்றும் கவலைப்படாத போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் சரின்னு கூட்டிட்டு அப்படியே மேலே போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் உங்கள் ரூமை போய் திறக்கிறீங்க. உங்கள் ரூம்பு நீங்கள் இங்கேருந்து போனதுலேருந்து அது திறக்கவே இருந்திருக்காது. ஸோ நீங்கள் இங்கேருந்து போயினா கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் ஆகியிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அந்த ரூம் அப்படியே போய் திறக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு 12 இயர்ஸ் இருக்கும் போது நீங்கள் எங்கேயாவது போயிருப்பீங்க. ஸோ இப்போ நான் வந்து நீங்கள் அப்படியே திறக்கிறீங்க, ஃபுல்லாகவே ஜின்னோட ஃபோட்டோஸ். உங்களுக்கு நான் மாமா ஒன்று நான் பார்க்க வந்துட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகலாம். ஃப்ளாஷ்பேக்கில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் நான் வந்துட்டு ஒரு குட்டி பொண்ணாக இருக்கீங்க, அதாவது உங்களுக்கு ஒரு 12 இயர்ஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு நான் ஜின் மேலே ரொம்ப பெரிய க்ரஷ்ஷு. ஸோ அந்த ஏஜில் ரொம்ப ரொம்ப க்ரஷ் வச்சுருக்கீங்க ஜின் மேலே. ஜின்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ ஜின்னும் அதே மாதிரி தான், உங்களன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்துட்டு உங்கள் மேலே க்ரஷ்ஷுன்னுலாம் சொல்ல முடியாது. லைக் உங்கள் கூட யாராவது பேசினாலோ இல்லை நீங்கள் யாருக்கிட்டாவது பேசினாலோ அவருக்கு பொசசிவ் ஆகும். ஆனால் அவர் வந்துட்டு லைக் உங்களை லவ்வெல்லாம் பண்ணல, பட் நீங்கள் பேசுனீங்கன்னா அவருக்கு பொசசிவ் ஆகும். ஸோ அவர் நான் அவங்ககிட்ட இது பண்ணுவார், இந்த மாதிரி பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாரு. உங்களுக்கு நான் அது எல்லாமே உங்களுக்கு லவ் மாதிரி தான் தெரியும். ஸோ இப்போ நீங்கள் நான் ஜின்னை வந்து நீங்கள் உங்களை வந்து லவ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி நீங்களே ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணிவிட்டு லைக் உங்கள் மனசில் நிறைய ஆசை வளர்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஜின்னா சடனாக வந்து உங்ககிட்ட ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவங்க பேர் வந்து ரீனா. இப்போ ஜின்னா வயன், இதான் வயன் என்னோடய லவர் ரீனா அதே மாதிரி இப்போ அவங்க நான் அழகாக குனிஞ்சு உங்களுக்கு பவ் பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் மனசில் அவ்வளோ கோவம் வருது, லைக் அந்த பொண்ணை அப்படியே கொண்டுடலாம் போல உங்களுக்கு தோணுது. நீங்கள் நான் அப்படியே வந்து உங்கள் கையை முறுக்கிட்டு ஒரு மாதிரி ஜின் முன்னாடி அப்படியே அந்த சைலண்ட்டாக பவ் பண்ணிட்டு நிற்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் அப்படியே அந்த ஜின்கிட்ட கேட்குறீங்க, எத்தனை வருஷமாக லவ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஜின்னா நாங்கள் ஒரு 3 இயர்ஸ் லவ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் நான் ஓஹோ அப்படியா மாமா, சரி எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் நான் அப்படியே வந்து பாத்ரூம் போகிறீங்க. போயிட்டு உங்கள் கையை அப்படியே செவுத்துல குத்திட்டே இருக்கீங்க. அதில் நான் அப்படியே ரத்தம் வழிஞ்சிட்டே இருக்கு. நீங்களும் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே வந்துட்டு பாத்ரூம்குள்ளே தான் இருந்திருப்பா. ஸோ அவனா என்ன வெளியே தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது, அவள் வெளியே வரா, பார்த்தா நீங்கள் தான் அப்படியே வந்து குத்திட்ருக்கீங்க உங்கள் கையை. அவனை அந்த ஹோல்ட் பண்ணுறவங்கள இவன் என்னடி பண்ணுற, விட்ரி விட்ரி என்ன விடு, மாமா அப்படி பண்ணிடுச்சு, எனக்கு செம்ம ஆத்திரமா இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, தன் கோவத்தை இதில் காட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் ஸ்டில் குத்திட்டே இருக்கீங்க. உங்கள் கை நான் அவங்க எலும்பே உடஞ்சிரு போல் அந்தளவுக்கு உங்கள் சதெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே அது ரத்தமாகிடுது. அவனை அவங்க பிடிச்சி ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கா ரொம்ப நேரமாக. ஸோ உங்களுக்கு ஃபைனலி கொஞ்சம் கோவம் குறையுது. நீங்கள் அப்போ தான் அந்த கையை இது பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறீங்க. அவனை பீத்தி மாடி உனக்கு மாமாக்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே, அதுக்கு இப்படி பண்ணுவேன். நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளோ ஏஜில் ஆகலடி, ஒன்லி 12 இயர்ஸ் ஆகுது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் மாமா எனக்கு வேணும், என் மாமா எனக்கு வேணும்னா என்ன பண்ணணும்? உன் மாமாவுக்கு ஒன்று பிடிக்கணும், யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கூட வைக்க முடியாது வயன். எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு என் மாமா வேணும், என் மாமா எனக்கு மட்டும்தான், என் மாமா எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நான் ஸ்டெப்புனா ஒரே விஷயத்தை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ அப்படி தான் போகுது. ஜின்னா அவங்களோட லவ்வர் வந்துட்டு வீட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலி வந்துட்டு ஜின்னோட அப்பா அம்மாலாம் இருந்திருக்க மாட்டாங்க. ஜின்னோட அப்பா அம்மா ஜின்னோட சின்ன வயசாக இருக்கும் போதே இறந்துருப்பாங்க. ஸோ ஜின்னோட அக்கா தான், அதாவது உங்களோட அம்மா தான் ஜின்னை வந்துட்டு ரொம்ப நாளாக வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. லைக் சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து. ஸோ உங்களுக்கு நான் அப்பா இல்லை. ஸோ சின்ன வயசுலேருந்தே நீங்கள் உங்களோட ஜின்னோட பாதுகாப்புலேயே வளர்றதுனால உங்களுக்கு நான் ஜின்னை ரொம்ப பிடிச்சிருக்கும். அதான் மெயின் ரீசன் உங்களுக்கு ஜின்னை பிடிச்சதுக்கு. ஜின்னா உங்களை ரொம்ப கேர் பண்ணிப்பார், லைக் உங்களை யார்கிட்டையுமே விட்டு கொடுக்க மாட்டார். உங்களுக்கு அதனால் ஜின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜின் முன்னாடி ரொம்ப அமைதியான பொண்ணு மாதிரி காட்டிப்பீங்க. ஆனால் ஜின் போனதுக்கப்புறமா எல்லாத்தையுமே பூலி பண்ணுறது அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட இந்த மாதிரியான ஒரு சைட் வந்து ஜின்னுக்கு தெரிய விடாமல் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அப்படியே தான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ செம்ம கோவமாகுது. இந்த ரீனா என் லைஃப்பில் எப்படி குறுக்க வருவா, என் லைஃப்பில் என் மாமா எனக்கு மட்டும்தான், என் வேற ஆள் எவனுமே கிடைக்கலையா, என் மாமா பிடிச்சி இப்படி அப்படியே சொல்லிட்டு உங்களுக்கு நான் செம்ம காண்டது. நீங்கள் இஷ்டத்துக்கு போட்டு ரீனா திட்டிருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்னா சோஃபி வந்துட்டு உங்களை வந்துட்டு இது பண்ணிட்டுருக்கா. ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கா? சோஃபி உனக்கு ஒருத்தங்க தெரியாது,
எனக்கு என் மாமா வேணும் சோஃபி, எனக்கு என் மாமா வேணும், எனக்கு என் மாமா வேணும், எனக்கு என் மாமா வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி சைக்கோ மாதிரி ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ சோஃபினா பயந்துடுறா. அவள் வந்துட்டு அப்படியே போய்ட்டு உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரா. அவள் பேர் பார்த்தீங்கன்னா ரெஜினா. ஸோ ரெஜினாவும் சோஃபியும் தான் அவங்களை அப்படியே காம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் ஒரு கட்டத்தில் வந்துட்டு இதாகிடுது. இப்போ உங்களோட பேக்கில் ஒரு டேப்லெட் வச்சுருப்பீங்க. அந்த டேப்லெட் தான் அடுத்து வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் அதை போட்டுட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஃபெயிண்ட் ஆகுறீங்க. ஸோ இப்போ அவங்க தான் உங்களை ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல பெஞ்சில் அப்படியே உட்கார வச்சுருக்காங்க. உங்களோட தலையை அப்படி நீங்கள் சோஃபியோட ஷோல்டர் இருக்குது அதில் தான் நீங்கள் சாய்ச்சிட்டு படுத்துருக்கீங்க. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன தான் பண்ணுறது, எனக்கு இது ரொம்ப புத்தி போய்ட்டுருக்கு. ஆன்ட்டிக்கிட்ட சொல்லலான்னா அதையும் கேட்க மாட்டா. அவர் மாமா கிட்ட சொல்லலான்னா அதுக்கும் வேணான்னுவா. சொன்னால் நம்மளையும் போட்டு தள்ளிடுவோன்னு பயமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் அப்படியே வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க, தலையை பிச்சுட்டு. இப்போ அப்படியே தான் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் போகுது. இப்போ நீங்கள்னா லைக் உங்களுக்கு வந்து ஜின்னு வந்துட்டு வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு இப்போ தெரிஞ்சிருது. நீங்கள்னா போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட கேட்குறீங்க, அந்த பொண்ணு எப்படி மாமாவுக்கு செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் கேட்குறீங்க. இப்போ அவங்கண்ணா, ஏய் நீ சின்ன பொண்ணு மாதிரி பேச மாட்டியா, உனக்கு இப்போ தானே 12 வயசு ஆகுது, ரொம்ப பேசிகிட்டு இருக்காத, போய் படிக்கிற வேலையை மட்டும் பாரு, மாமாவுக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்களாம் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தான் உங்களால் மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. நீங்கண்ணா அது எப்படி என் மாமா எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நீங்கண்ணா ஸ்டில் ஸ்டப்பனாகவே இருக்கீங்க. உங்களுக்கு செம்ம அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது. உங்களோட ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜின்னோட ஃபோட்டோவாக தான் இருக்கும். லைக் நீங்கள் ஒரு கபட் மாதிரி வச்சுருப்பீங்க. அந்த கபட்குள்ளே ஃபுல்லாகவே ஜின்னோட ஃபோட்டோஸ், ஜின் பற்றின மெமரிஸ், ஜின் பற்றின குட்டி குட்டி விஷயமுமே நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஜின் கொடுத்த மல்லிகைப்பூ, அதே மாதிரி ஜின் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்த நிறைய திங்ஸு, கொலுசு எதையுமே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஜின் நான் நிறைய தடவை கேட்டிருப்பாரு, நான் வாங்கி கொடுத்தது எதுவுமே ஏன் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஜின் வாங்கி கொடுத்தாலே அதை நீங்கள் அப்படியே பத்திரமா வச்சுப்பீங்க, யூஸே பண்ண மாட்டீங்க. ஸோ அது அப்படியே உங்களோட கபட்குள்ளே அப்படியே பத்திரமா ஒரு மாதிரி பொக்கிஷம் மாதிரி டெய்லி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுட்ருப்பீங்க. உங்களுக்கு ஜின்னனா அவ்வளோ பிடிக்கும். ஸோ லிட்ரலி அவர் மேலே நீங்கள் ஒரு சைக்கோ அப்சஷன் வச்சுருக்கீங்க. இப்போ அப்படி தான் ஒரு 1 மந்த் போகுது. இப்போ ஜின்னும் ரீனாவும் தான் ரொம்ப வந்து க்ளோஸாக இருந்துகிட்ருப்பாங்க. நிறைய டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸே பார்த்து நிறைய இதில் சொல்லியிருக்காங்க, உங்கள் மாமா செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு பண்ணி உங்கள் கிளாஸ்மேட்டில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கும் அதை கேட்டு கேட்டு செம்ம எரிச்சலாகும். இப்போ ஒன் டைம் நீங்களே பார்க்குறீங்க, அப்படியே லைப்ரரியில் 2 பேருமே கை பிடிச்சிட்ருக்காங்க. உங்களுக்குனா செம்ம இதாகுது. அவள் கை எப்படியாச்சும் உடைக்கணும், என் மாமா கை பிடிச்சிட்டால கையை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள்னா ஒரு மாதிரி செம்ம காண்டாக இருக்கீங்க. ஸோ எப்படியாவது ரீனாவோட கையை உடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுடி பசங்களாம் இருப்பாங்க. ஆக்சுவலி வந்துட்டு உங்களோட சீனியர் பசங்க இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் மணி கொடுத்துட்டு லைக் இது மாதிரி அந்த பொண்ணோட கையை உடச்சி விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அவங்கன்னா வந்துட்டு ரீனாவோட பேக் வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ ரீனாவோட பேக் வந்து ரீனா மாட்டிகிட்டு போகும்போது அவங்க வந்து பைக்கில் வந்தவங்க அப்படியே வந்து இந்த பேக்கை பிடிச்சி இழுத்துருவாங்க. ஸோ அந்த பேக்கோட ரீனா போனனால அப்படியே கீழே விழுந்துருவா. விழுந்து அவள் கை செம்மையாக ஸ்க்ராட்ச் ஆகி சரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா அவள் கை வந்துட்டு ஒரு இதில் போய்ட்டு இடிச்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு அவள் எலும்பு வந்துட்டு கிராக் ஆகிடும். ஸோ அவனால் வந்து கையை நகர்த்தவே முடியாது அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ தான் அவங்களுக்கு வந்து ரீனா வந்து ஒரு 1 வீக் 2 வீக்ஸாக வந்துட்டு வந்திருக்க மாட்டா. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு அப்படியே நிம்மதியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு அப்படியே வந்துட்டு ஜாலியாக இருக்குது. ஏன்னா வந்து ஜின் வந்து உங்களோட சீனியர். ஸோ ஜின்னுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. அங்கே ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுவார். ஸோ அப்போ தான் ரீனாக்கும் ஜின்னுக்கும் ஒரு மாதிரி பழக்கமாக இருக்கும். ரீனாக்கு வந்துட்டு உங்களோட ஏஜ் வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வந்து கூட. ஸோ உங்களுக்கு ரீனாவோட 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கம்மி. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் தான் லைக் ரீனாவை இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு எதுவுமே தெரியாது. அவர் நான் உங்ககிட்ட வந்து இன்னசென்ட்டாக இந்த மாதிரி ரீனாக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு இருப்பாரு. நீங்கள் அவர் முன்னுக்கு ஓ அப்படிங்களா, இது பண்ண சொல்லுங்கள் அது பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வந்துட்டு இன்னசென்ட் ஆக்டிங் கொடுப்பீங்க. ஸோ ஜின்னா அது எல்லாத்தையுமே நம்பிட்டுருப்பாரு. இப்போ ஒன் ஃபைன் டே லைக் நீங்கள் ரீனா கிட்ட போய்ட்டு பேசணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே ரீனா வந்து பார்க்க போகிறீங்க. மிஸ் ரீனா கொஞ்சம் நேரம் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி. ரீனா சொல்லுவேன், எனக்கு ஜின் மாமாவை பிடிக்கும். ஆமாம், நீ அவரோட அக்கா பொண்ணுல, எனக்கு மாமா பிடிக்கலாமே தப்பில்லையே அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. எனக்கு ஜின் மாமாவை பிடிக்கும். அதாவது அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவருக்கு நான் ஒய்ஃப் ஆகணும்னு நினைக்கிறேன். எனக்கு அவரை பிடிக்கும், நான் அவரை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களுக்கு நான் செம்ம ஷாக் ஆகுது. வயன் என்ன பேசிகிட்ருக்க? எனக்கு நான் சொல்ல வரது முதல் கேளுங்க. எனக்கு வந்து ஜின் மாமா கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் லைஃப்பில் தடையாக இருக்கக்கூடாது, நீங்கள் போயிடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள்னா சொல்கிறீங்க. ஸோ அவங்கண்ணா
வயன் அண்ணா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் என் லைஃப்பில் இருக்கக்கூடாது, நீங்கள் என் லைஃப்பை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஸோ அவங்கண்ணா முடியவே முடியாது, எனக்கு ஜின்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கண்ணா அப்படி வந்துட்டு ரொம்ப வந்து கத்திட்டுருக்கீங்க அவங்கக்கிட்ட. அவங்கண்ணா உடனே வந்து பயந்துட்டு அப்படியே அந்த ஜின்னுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு இப்போ ஜின்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னென்ன சொன்னீங்களோ. இப்போ ஜின்னா அப்படியே கிளம்பி வராரு. வயன், என்ன வயன் பண்ணிகிட்ருக்க நீ? என்ன மாமா, நான் ஒன்றுமே பண்ணலையே. இப்போ அப்படியே ஒரு அம்பி கேரக்டரை போகிறீங்க. இப்போ அவங்கண்ணா இல்லை ஜென், இவ வேறு மாதிரி பேசுனா, இப்போ வேறு மாதிரி பேசுகிறா. என்னடி நான் சொல்கிறீங்க, நான் என்ன பேசினேன் அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்கண்ணா நீங்கள் பேசுனது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் ஜின்னுக்கு போட்டு காமிக்கிறாங்க. அவங்க விஷயம் எல்லாமே அப்படி கலைஞ்சி போயிடுது. இப்போ நீங்கண்ணா, ஆமாம் ஆமாம், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஒன்று மேரேஜ் பண்ணிக்கலாம். வயன், உனக்கு எத்தனை வயசு, எனக்கு எத்தனை வயசு வயன்? உனக்கு 12டி, எனக்கு இப்போது எனக்கு தெரியும் மாமா, உனக்கும் எனக்கும் ஏஜ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குண்ணா. என்ன ஜஸ்ட் 17 இயர்ஸ் தானே மாமா, இட்ஸ் ஓகே, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் சொல்கிறீங்க. வயன், முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காது வயன். எனக்கு எனக்கு ரீனாவை தான் பிடிக்கும், எனக்கு ஒன்று பிடிக்காது வயன். மாமா, எனக்கு ஒன்று பிடிக்கும் மாமா, எனக்கு ஒன்று மட்டும்தான் பிடிக்கும். உனக்கு என்னை தவிர யாரை வேணாலும் பிடிக்கட்டும், ஆனால் எனக்கு ஒன்று மட்டும்தான் மாமா பிடிக்கும். அதனால் எனக்கு ஒன்று பிடிக்கிற மாதிரி உனக்கு என்னையை மட்டும்தான் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நான் ஒரு மாதிரி ஜின்கிட்ட போட்டு சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ ரீனாண்ணா ஒரு 2 பேருக்கு நடுவில் வராங்க. நீங்கள் நான் அப்படியே ரீனா பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. இப்போ ஜின்னா, வயன் அறிவு கிட்டத்தரமாக பண்ணிகிட்ருக்க வயன் நீ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா, என்னம்மா பேசிகிட்ருக்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும் மாமா அப்படின்ற மாதிரி ஜின்னோட அப்படியே அந்த கை பிடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ ரீனா நான் தட்டி விடுறாங்க. என் புருஷன் கை பிடிக்காது, என் புருஷன் கை பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏய், நீ வாயை மூடுறி, எங்கள் லைஃப்பில் நீ வராமல் இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது, இங்கே எது போய் சித்து தொலைப்போ அப்படின்ற மாதிரி நீங்கன்னா சொல்கிறீங்க. அப்போ ஜின்னா பலாருன்னு உங்களுக்கு ஒன்று கணத்துலேயே விடுறாரு. என்ன மாமா அடிச்சிட்ட? அம்மாடி, ஒன்று அடிக்கக்கூடாது, அப்படியே கொன்று இருக்கணும். என்னடி என்ன பேசிகிட்டு இருக்க? ஒத்துக்கிறேன், எனக்கு உன் மேலே பாசம் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதுக்குன்னு நான் உன்னை லவ் பண்ண முடியாது ஓயன், நான் லவ் பண்ணுற மாதிரி உன்னை பார்க்கலட்டி ஓயன் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. இப்போ நீங்கள், மாமா ஆனால் நான் உன்னை லவ் பண்ணிட்டு பண்ணி தானே மாமா பார்த்தேன், ஏன் மாமா அப்படி பண்ணுற, எனக்கு நீ வேணும் மாமா, இந்த மாதிரி பண்ணாத மாமா அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. அவர்னா, ஒயன் பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்காதுடி, உனக்கு 12 வயசு தான் ஆகுது, என்ன ஒயன் வயசு இது, இந்த டைமில் வந்து லவ் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. மாமா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் வேணால் பெரிய வயசு வந்தோன்னா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் இப்போ என்ன லவ் மட்டும் பண்ணு மாமா, என்னை தவிர வேறு எந்த பொண்ணையும் பார்க்காத மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் பட்டு அவர் கால் பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் நான் ஒயன், நீ பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க ஒயன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் ஒரு கடத்தில் பொறுமையாக இழந்துருது. இப்போ நீங்கன்னா ஜின்னோட அப்படியே காலரை பிடிச்சிட்டு என்னை நீங்கள் லவ் பண்ணணும், என்னை நீ லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஜின்னா அந்த காலேஜோட ப்ரொஃபஸர் வேறு நிறைய பேர் உங்களை பார்க்குறாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு பைத்தியம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உங்களைனா ரொம்ப ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் அது எதுவுமே காதில் விழல. நீங்கன்னா அப்படி ஜின்னோட காலரை கிராப் பண்ணிட்டு அப்படி இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஜின்னா டேரெக்டாக வந்துட்டு உங்கள் அம்மா கிட்டே வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உண்மை கதை எதையுமே சொல்லலை, நீங்கள் நான் ஒரு பையனை லவ் பண்ணுறீங்க, ஸோ அந்த பையன்கிட்ட வந்து உங்களை பிரிக்கணும் அப்படின்ற சொல்கிறது. ஏன்னா அந்த பையன் கெட்டவன், பையன் வந்து இந்த வயசில் போய்ட்டு ஸ்பாயில் ஆக நான் விரும்பலை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா வயன்ஸா அப்படியே இது பண்ணிடுறாரு. இது எதுவுமே எனக்கு தெரிய வேணாம், தெரிஞ்சால் போக ஒத்துக்க மாட்டா, நீ ஏன் பேசி அனுப்புகிற மாதிரி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்டேனா சொல்லிடுறாரு. உங்கள் அம்மா நான் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்கள்லாம் போகவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஜின்னா லைக் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கிட்ட ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. உங்கள் அம்மா நான் ஜின் சொல்கிற பேச்சை தான் கேட்பாங்க, அவங்க மாமா எப்பயும் அவனுக்கு நல்லது தான் செய்வான், ப்ரொஃபஸர் வேறு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு உங்கள் அம்மா நான் அப்படியே அந்த ஜின் பேச்சை தான் கேட்டுட்டு உங்களை அப்படியே அனுப்புகிறாங்க. உங்களுக்கு விருப்பமே இல்லை, இருந்தாலும் அவங்கள அப்படியே போட்டு அனுப்பி விட்டுறாங்க. ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் நீங்கள் இங்கே வந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஏஜ் வந்து 17. ஸோ இப்போ அப்படி தான் நீங்கள் அதை அப்படியே வந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு நினச்சி பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் கண்ணை திறக்கிறீங்க, டேரெக்டாக ஜின் மூஞ்சில் தான் முழிக்கிறீங்க, அதாவது ஜின்னோட ஃபோட்டோ உனக்கு முழிக்கிறீங்க. மாமா, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் மாமா, நீ கல்யாணமும் பண்ணி உனக்கு குழந்தையும் பிறந்து கடைசியாக நீ எனக்கு கிடைக்க போகிறல மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அப்படி தான் ஜின் வந்து கீழே வந்துட்டார். உங்களுக்கு சத்தம் கேட்குது. நீங்கண்ணா அப்படியே அந்த கப்பட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்துட்டு இறங்கி கீழே போகிறீங்க. சர்ப்ரைஸ், எப்படியும் அம்மா இருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ வரண்ணா, அக்கா ஃபோன் இப்போ வந்தா அப்படின்னு கேட்குறாரு. ஏய், இப்போ தானே வந்தா, அதுக்குள்ளே நீ வந்துட்டல, அதான் சர்ப்ரைஸாக இறங்கி வந்துட்டுருக்கா அது வேணா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க. இப்போ அவர் தான் வயன் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு.
ஹேக்க மாமா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிமா சொல்லிட்டு நீங்கள் நான் போய்ட்டு போய் உங்களோட மாமா டைட்டாக பண்ணிக்கிறீங்க, அதாவது ஜின்னை டைட்டாக பண்ணிக்கிறீங்க. இப்போ சின்னா அவருக்கு வந்து அந்த ஹக்லேயே தெரியுது நீங்கள் அவரை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க, எல்லாமே அவருக்கு தெரியுது. லைக் நீங்கள் ஒரு மாதிரி அவர் போட்டு நெருக்கிற மாதிரி ஹக் பண்ணுறீங்க. அது சாதாரண ஹக் மாதிரியே இல்லை. லைக் ரொம்ப லவ் பண்ணுற பர்சன் எப்படி ஹக் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஹக் பண்ணிட்டுருக்கீங்க லிட்ரலி. ஸோ அவருக்கு அது எல்லாமே ஃபீல் ஆகுது. அவர் நான் அவங்கள அப்படியே தள்ளி வைக்கிறாரு. நீங்கள் நான் தள்ளி வைக்கிற மனுஷங்கிட்ட போய்ட்டு திருப்பி ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் தென் நீங்கள் அழுகுறீங்க. ஸோ அவருக்குலாம் தெரியுது அவரோட கோட் வந்து நனையுது. ஸோ அவர் நான் அவங்கள அப்படியே தள்ளி நிற்க வைக்கிறாரு. நீங்கள் தான் அப்படியே வந்து கண்ணீர் எல்லாமே அப்படியே மறைச்சிக்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா நான் ஏய் ஏன்டி கண்ணூர் மாதிரி இருக்க, இல்லை மாமா சட்டையில் தூசி இருந்துச்சு போல் அது கண்ணில் பட்டுருச்சு. சரி சரி 2 பேரும் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு 2 பேருக்குலாம் சாப்பாடு போடுறாங்க. இப்போ ஷெரின் தான் அப்படியே அந்த ரூம்லேருந்து வந்துருப்பா. அத்தை என்ன சமைச்சிங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கண்ணா ஷெரின் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மாவை நீ பாட்டின்னு கூப்பிடு அத்தனை கூப்பிடாத அப்படின்ற மாதிரி. இல்லை இல்லை சித்தி அவங்கள அத்தனை தான் கூப்பிடணும், உங்களுக்கு தான் முறையே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறா. உங்களுக்கு நான் அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ நீங்கள் அம்மாவா பாட்டின்னு தான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. முடியாது நான் அத்தனை தான் கூப்பிடுவேன். ஏன்டி அவகிட்ட போய் வம்பு பண்ணிட்டுருக்க, அவள் கரெக்டாக தான் முறை சொல்கிறா, நீ தான் தப்பு தப்பாக முறை சொல்கிற. அம்மா இங்கே பாரும்மா, நீ தானே நிறைய டைம் சொல்லியிருக்க நான் ஜின்மா அம்மா கட்டிக்கிற முறை வரும், அதனால இந்த பொண்ணு என்னை சித்தின்னு கூப்பிடணும் அப்படின்னு. என்னை சித்தின்னு கூப்பிட்டா உன்னை அத்தனை கூப்பிட்டா எப்படிமா முறை வரும், வர்றதில்ல. அவனை பாட்டின்னு கூப்பிட சொல்லுமா, நீ என்ன இருந்தாலும் சின்ன அம்மாவுக்கு அம்மா மாதிரி தானே அப்படிமா சொல்கிறீங்க. இப்போ அந்த பொண்ணோட ஷெரின்னா நீங்கள் கத்துனதுலே ஒரு மாதிரி பயந்து போடுறா. சோனா பாட்டி அப்படியே மாதிரி அவங்க அம்மா கூப்பிட்றா. அவங்க அம்மாவுக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னை வயசானவளாக்கிட்டீங்கள, சந்தோஷமாக எனக்கு. அம்மா நீ வயசானவளாக இருக்கலாம்மா, நீ வந்து நல்லா யங்கான பாட்டி ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா நான் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜின்னா இதெல்லாத்தையுமே பார்க்குறது வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிட்டான். போச்சு இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாளோ. ஆக்சுவலி இவன் சொன்னதை நான் நம்பியிருக்கணும், நான் ஒரு தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. அவர் நான் இப்போ இன்னொரு ஃப்ளாஷ்பேக் போகிறாரு. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லவ் யூ.